இருக்கிறதுலே பயங்கரமான வலி தலைவலின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹலோ மேடம், இந்த பல்லு வலி எப்படி இருக்குன்னு அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த வச்சு அனுபவிங்கன்னு 2 நாளாக பயங்கரமான பல்லு வலி. இப்போ ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஷார்ட்ஸ் போட முடியல. இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த நெட்டு மாதிரியான பவுச்சு சிப்போடு சேர்ந்து வந்துடும். இதில் தான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். முன்னமெல்லாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது என்ன ஆகும்னா, சில நாள் நம்ம அந்த காயெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோன்னா அப்படியே தண்ணி ஊறி வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போயிடும். இதில் அந்த மாதிரி ஆகாது. நமக்கு நெட்டு மாதிரி இருக்கிறனால எக்ஸஸ் தண்ணி இருந்தால் கூட வெளியில் வந்துடும். நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது. வாங்கின காய்கறி எல்லாம் அதில் ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். மதியம் லஞ்சுக்கு அம்மா கொஞ்சமாக முருங்கைக்கீரை கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காவை அப்படியே வந்து பொரியல் பண்ணிட்டேன். ஊரில் இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம தான் வாங்கணும்னு இல்லை. அப்பப்போ அம்மா வீட்டிலேருந்து ஏதாவது வந்துடும். அதை வச்சே சமைச்சு அன்னைக்கு டேயை வந்து நம்ம சமாளிச்சிடலாம். முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியலுக்கு கடைசியாக தேங்காய்க்கு பதிலாக முட்டை போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.